ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கனவா கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கனவா 1 கிலோ எடுத்து இந்த மையெல்லாம் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் எனக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ குக்கரில் நம்ம கனவாயை போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றினா விசில் அம்புட்டு தண்ணி வடிஞ்சிரும். அந்த மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி, தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், இது மட்டும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. இது மாதிரி கனவாயை தண்ணியிலேருந்து வடித்து வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு வானலி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கிடுவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த பச்சை வடை போடுற அளவுக்கு வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்த கனவாயை கொட்டி கிண்டுங்க. நல்லா ஃப்ளேமை ஹை ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு நல்லா கிண்டுங்க. அது கிண்டிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள், சோம்புத்தூள், தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் கனவை அவிக்கும் போது நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கையில் அள்ளி போட்டால் தான் கொஞ்சம் கணக்கு கரெக்டாக வரும், அதனால் நான் கையில் அள்ளி போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க.
அதிலே தண்ணி விட்டு நல்லா வற்றி வரும். இது மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா சுண்டி வரும். அப்போல நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த சைடில் உள்ளதெல்லாம் நான் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும் கிரேவி. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா மூடி திறந்து பார்த்தோம்னா நல்லா கிரேவி ரெடியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் சதன்னு நல்லாயிருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு நம்ம தயிர் சாதத்தோடு இது வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதாவது செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கனவா கிரேவி ரெடி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் இந்த சீ ஃபுட் கிடச்சிச்சின்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.